பிரைஸ் தி லார்ட். இன்று வெற்றி என்னும் தோல்வி என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். வெற்றி எப்படி தோல்வியாகும் என்பதனை தாவீதின் வாழ்வை ஒப்பிட்டு தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். நாம் அனைவரும் வெற்றியை விரும்புகிறவர்கள். ஏன் வேதாகமம் கூட நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்றுதான் அழைக்கிறது. அப்படி இருக்கையில் ஜெயம் எப்படி தோல்வியாகும் என்று பார்ப்போமே. ஆனால் நமது பார்வையிலே ஜெயமாக காணப்படுகிற பல காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் தோல்விக்கு ஏதுவாக காணப்படுகிறது. அதனை இன்று நாம் வாசித்த இந்த வசனத்தின் வாயிலாக தியானிக்க போகிறோம். இந்த வசனத்திலே தாவீது கூறுகிறார், சவுல் தன்னை எப்படியாகிலும் ஒரு நாள் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாகிலும் கண்டுபிடிக்கலாம் என்கிற அவருடைய நம்பிக்கை அற்று போக வேண்டும். தன்னை மேற்கொள்ளலாம் என்று சவுல் நினைக்கிறாரே, அந்த நம்பிக்கை அற்று போக வேண்டும். இது தாவீது தன்னுடைய வாழ்விலே ஜெயமாக கருதுகிறார். தாவீது சவுல் தன்னை பிடிக்கக்கூடாது என்று நினைக்கிற அந்த நினைவு சரியானதா என்றால் சரியானதுதான். தன்னை சவுல் மேற்கொள்ளக்கூடாது என்று நினைக்கிற அந்த நினைவும் சரியானதுதான். ஆனால் இதை நிறைவேற்றுவதற்கு அவர் எடுத்த முடிவு தவறானது. இந்த தாவீது இஸ்ரவேலை ஆளுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு இஸ்ரவேலுக்கு சத்ருவா இருக்கிற பெலிஸ்தரின் தேசத்திற்கு ஆகீசிடத்திற்கு போக வேண்டும் என்று அவர் எடுத்த முடிவு சரியானதாக தோன்றவில்லை. இங்கு சவுலை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிற அவர் தன்னுடைய வாழ்விலே ஒரு தோல்விக்கு ஏதுவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே வேதத்திலே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 22வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, மோவாபின் ராஜாவிடம் தன்னுடைய பெற்றோரை ஒப்படைத்து அவர் அரணில் இருக்கையிலேயே ஏற்கனவே ஆண்டவர் காத்தெனும் தீர்க்கதரிசியின் மூலமாக அவரிடம் சொல்லுகிறார், அரணிலே இல்லாமல் யூதாவிற்கு புறப்பட்டு வாரும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். காரணம், அவர் இஸ்ரவேலை ஆளக்கூடியவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது நிமித்தமாக பொல்லாத ஆவினால் கலங்க பண்ணப்படுகிற இந்த சவுலின் மூலமாக அவர் சில போராட்டங்கள் சந்திக்கிறது இயல்பே. ஆனால் அந்த எந்த போராட்டமும் தாவீதின் மேல் தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை கலைக்க முடியாது. அவருடைய ஜீவனை பறிப்பதற்கேதுவாக அவைகள் காணப்படாது. ஆனால் தாவீது தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இந்த சவுலின் கைக்கு தான் தப்பித்துக் கொள்ளப்படும்படிக்கு ஏதுவாகவும், தன்னை சவுல் மேற்கொள்ளக்கூடாது, தான் இதிலே ஜெயத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் தவறாக இந்த சத்ருவின் கூட்டத்தோடு போய் சேர்ந்தார். ஒருவேளை அவருடைய பார்வையிலே இது ஜெயமாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு பெரிய பின்னடைவு என்று நாம் பார்க்கிறோம். காரணம், அவர் ஒரு புறஜாதியான ராஜாவின் கீழே போயிருக்கிறார். யார் இவர்? அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலை ஆளக்கூடியவர். ஆனால் ஒரு புறஜாதியான ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவர் செய்கிற வேலையில் உண்மை இல்லை. ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லி ஜீவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை தேவன் விரும்புவாரா என்றால் கட்டாயமாக இல்லை. இன்று இந்த தாவீது நினைப்பது போல நமது வாழ்விலே நாம் ஜெயமாக எண்ணுகிற பல காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் தோல்விக்கு காரணமாய் காணப்படுகிறது. இத்தகைய ஜெயங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்று ஒரு விசை யோசித்து பார்ப்போம். அதாவது, மாம்சத்தை ஜெயிக்க வேண்டிய நாம் மாம்சத்திலே ஜெயித்து கொண்டிருப்போமே ஆனால் அது நமது ஆவிக்குரிய தோல்விக்கு காரணமாயிருக்கும். உதாரணமாக, நம்மிடம் ஒருவர் எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார், நமக்கு எதிராக சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார் என்றால் அந்த இடத்திலே நாம் வார்த்தைகளை அதிகமாக விடக்கூடாது. மாம்சத்தை ஜெயிக்க வேண்டியவர்கள். ஆனால் நாம் மாம்சத்திலே ஜெயிப்பதற்கு ஏதுவாக அவர்களை விட மேலாக நாம் அதிகமான வார்த்தைகளை கொப்பளித்து அவர்களை அடக்குகிறவர்களாக காணப்படுவோமே ஆனால் நாம் ஒருவேளை நினைக்கலாம், அவர்களை அடக்கிவிட்டேன், இதிலே நான் ஜெயத்தை பெற்றுவிட்டேன் என்று நினைக்கலாம். ஆனால் மாம்சத்திலே ஜெயத்தை பெற்ற நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமது ஜீவியத்திலே ஒரு பெரிய தோல்வியை நமது வார்த்தைகளின் மூலம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். அதே போல நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே நமது வேலைகளுக்கு நாம் செலுத்துவோமே ஆனால் அதிலே ஒரு பெரிய லாபத்தை பெற்றுக்கொண்டு இருப்போமே ஆனால் ஒருவேளை நாம் மாம்சத்திலே ஒரு ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலக காரியங்களுக்கு கொடுப்பது நிமித்தமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு தோல்வியை தழுவிக்கொண்டு இருக்கிறோம். அதே போல
நம்மிடம் ஒருவர் மனஸ்தாபம் கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய கசப்பு நமக்குள் காணப்படுகிறது. ஆனால் நமக்கு விரோதமாக இருந்தவர்கள் நம்மோடு சமாதானமாக நினைக்கிறார்கள். ஆனால் இத்தனை காலம் நான் அவரிடம் பேசவில்லை, இன்னும் நான் பேச மாட்டேன் என்று அதிலே வைராக்கியம் கொண்டு அதிலே நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக நமது இருதயத்திலே ஒரு இருமாப்போடு இருப்போமே. ஆனால் மாம்சத்திலே ஒருவேளை நாம் அவர்களை ஜெயிக்கிறவர்களாக நினைப்போம், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்வில் தோல்வியின் மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்படி ஜெயமாக கருதப்படுகிற பல தோல்வியின் பட்டியல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய காரியங்கள் நமது வாழ்விலே காணப்படுகிறதா? எப்போதும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நமது வாழ்விலே இத்தகைய ஆவிக்குரிய தோல்விகளை தழுவிக்கொண்டு இருக்கிறோமா, அறியாமல் தழுவிக்கொண்டு இருக்கிறோமா என்பதை ஆராய வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது தன்னுடைய வாழ்வில் உள்ள ஒரு யுத்தத்திலும் அவர் தோல்வியை தழுவவில்லை. ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிறோம், அவர் ஒரு ஆவிக்குரிய தோல்வியை தழுவிக்கொண்டிருந்தார். இஸ்ரவேலை ஆளக்கூடியவர் ஒரு புறஜாதியனுக்கு கீழே வேலை செய்தார். அதுவும் பொய் சொல்லி தன்னுடைய வாழ்விலே பாவத்தை செய்து கொண்டே ஆவிக்குரிய ஜீவியத்திலே தோல்வியை தழுவிக்கொண்டே இந்த காரியத்திலே ஈடுபட்டு தான் ஜெயத்தை பெற்றதாக நினைத்தார் என்று பார்க்கிறோம். நமது வாழ்விலே கூட ஒரு தோல்வியும் தழுவக்கூடாது என்று நினைக்கிற நமது வாழ்விலே இத்தகைய ஆவிக்குரிய தோல்விகள் இருந்தால் அவைகளை இன்றே தேவ சமூகத்தில் அமர்ந்து களைந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஜெயத்தை பெற்று ஜெயம் உள்ளவர்களாய் முன் செல்ல கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.